தை அமாவாசையை முன்னிட்டு குற்றாலம் மெயின் அருவியில் குவிந்த மக்கள் புனித நீராடி மறைந்த தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவலை செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம். கணேஷ்குமார், தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்வு தற்போது அங்கு நடைபெற்று வருகிறது. குறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாத பிறப்பான ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி மாத மகாலய அமாவாசை, தை அமாவாசைகளில் குடும்பத்தில் மறைந்த முன்னோர்களை நினைவுகூரும் வகையிலும் அவர்களது ஆசி எப்பொழுதும் குடும்பத்திற்கு நிலைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் புனித நீர்த்தலங்களுக்கு சென்று முன்னோர்களை நினைவு கூறுகின்ற வகையில் தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். இதேபோன்று இன்று தை அமாவாசை என்பதால் இன்று அதிகாலையிலேயே புனித நீர்த்தலங்களுக்கு பொதுமக்கள் கூட்டமாக குடும்பத்துடன் சென்று தனது மறைந்த முன்னோர்களை நினைவு கூர்ந்து தர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகின்றனர். இதேபோன்று தென்காசி மாவட்டத்தின் புகழ்பெற்ற புனித ஸ்தலமாக விளங்கக்கூடிய குற்றால அருவிக்கரை பகுதிக்கு அதிகாலை முதலே பொதுமக்கள் குடும்பத்துடன் வருகை தந்தனர். அங்கு அருவிக்கரை பகுதியில் வீற்றிருந்த புரோகிதர்களிடம் அருவியில் புனித நீராடி வந்த பின்னர் புரோகிதர்களிடம் சென்று கையில் தர்ப்ப புல் அணிந்து எள் தண்ணீரை வேத மந்திரங்கள் முழங்க இறைத்த பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு அருவிக்கரை பகுதியில் உள்ள பாய்ந்தோடும் ஆற்றில் எள் தண்ணீரை இறைத்து முன்னோர்களை நினைவு கூர்ந்து வழிபாடுகளை நடத்தினர். மேலும் அதிகாலை முதலே குற்றால அருவிக்கரை பகுதிகளுக்கு பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து தர்ப்பணம் செய்வதற்காக குவிந்துள்ளனர். இதேபோன்று பொதுமக்களிடமிருந்து தர்ப்பண நிகழ்ச்சி வைபவத்தை நடத்துவதற்காக 50க்கும் மேற்பட்ட புரோகிதர்களும் அருவிக்கரை பகுதியில் வீற்றிருக்கின்றனர். மேலும் தென்காசி மாவட்டம் பல்வேறு நீர்நிலைகளான குண்டாறு, அனுமன் நதி, அரிகர நதி, சிற்றாற்று படுகைகளிலும் இதுபோன்ற தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. குற்றாலம் மெயின் அருவியில் தர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்கள் அனைவரும் அங்கு அருவிக்கரை பகுதியில் அமைந்துள்ள திருக்குற்றாலநாத சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று முன்னோர்களை நினைவு கூர்ந்து சிறப்பு வழிபாடுகளையும் நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே இன்று தொடர் தை மாத பொங்கல் பண்டிகைக்கான தொடர் விடுமுறையின் கடைசி நாள் என்பதால் குற்றால அருவியில் புனித நீராடுவதற்கும் விடுமுறை கொண்டாடுவதற்கும் சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் அதிகரித்து வருவதால் அருவிக்கரை பகுதிகள் முழுவதும் கூட்டம் அலைமோதி வருகிறது. ஆனால் இப்பகுதியில் போதிய போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாததால் வாகனங்களை நிறுத்த முடியாமலும் இருசக்கர வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தி வைப்பதாலும் கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுவதுடன் அருவிக்கரையில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு கடும் நெருக்கடியும் ஏற்பட்டு வருகிறது. ராம்குமார். கணேஷ்குமார், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. தப்பே இல்லை.